சாத்தானுடைய போராட்டம் இன்னைக்கு நிறைய பேருக்கு வியாதி, பலவீனம், கீழ்ப்படியாம கணவனுடைய ரட்சிப்பு தூரமாயிட்டு இருக்கு, பிள்ளையுடைய ரட்சிப்பு இன்னும் அது முடியவே மாட்டுக்கு. காரணம் என்னன்னா நம்முடைய கீழ்ப்படியாமை. ஒருவருடைய கீழ்ப்படிதினால் முழு மனுக்குலத்துக்கும் ரட்சிப்பு வந்தது. ஆதாம் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே முழு பூமியும் சாபத்துக்குள்ளானது. அந்த ஊற்று நீங்க தான், அந்த ஊற்று சபைக்கு வந்திருக்கிற நான் தான். என்னுடைய கீழ்ப்படிதல், என்னுடைய அறியாமை, என்னுடைய பலவீனம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்க தாழ்த்துவீர்கள் சொன்னால் சமாதானத்தின் தேவன் எப்படி கொண்டாடுறாரு? நீங்க நிறைய காரியத்தில் கீழ்ப்படிங்க, உங்க வாழ்க்கையில் வருவது தேவ சமாதானம். இந்த இடத்துல எப்படி போட்டிருக்கணும்? சர்வவல்ல தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்களுக்கு காலின் கீழே. நீங்கள் கீழ்ப்படிய உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அலை எல்லாம் ஓய்கிற, அடிக்கிற அலை அப்படியே அமரும்பாங்க. அமரும்போது சமாதானம் உண்டாகும். சமாதானத்தின் தேவன் அப்பொழுதுதான் அவர் எழுந்திருந்து சாத்தானை உங்களுக்கு காலின் கீழே நசுக்கி போடுவார். தேவன் சர்வ வல்லவர். அந்த நாமம் இங்கே சொல்லப்படலையே. இந்த இடத்துல சொல்லப்படுவது சமாதானம். கீழ்ப்படிதல் என்பது இணக்கமுள்ள ஒரு ஆவி, பணிவுள்ள ஒரு ஆவி, அன்பான ஒரு ஆவி, ஒத்துப்போகிற ஆவி. அந்த ஆவி சபைக்குள்ள பூரணமாய் கிரியை செய்ய வேண்டும். அந்த ஆவியானவர் கீழ்ப்படிதலை, நீ முந்தி கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாய் இருந்தோம், முந்தி எதிர்த்து பேசுகிறவர்களாய் இருந்தோம், வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாய் இருந்தோம், முறையிடுகிறவர்களாய் இருந்தோம், கூக்குறவர்களாய் இருந்தோம். உங்கள் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் இளைப்பாறுதல் இல்லை. இப்பொழுது அந்த எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு உங்களை ரசித்து உள்ள வந்திருக்கிறாரு. இன்னமும் அதே கூக்குரல் தான், இன்னும் அதே பலவீனம் தான், இன்னும் பிரச்சனை முடியலை, இன்னும் வேதனை முடியலை அப்படின்னா தேவன் மேலேயும் சபை மேலேயும் ஒருபோதும் குறை சொல்லக்கூடாது. நீங்கள் கிருபை பெற்ற ஜனங்கள் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் கிருபை பெற்ற ஜனம் அப்படின்னா, புதிய ஏற்பாடு சபைக்கு தேவன் கொடுத்த பெரிய சொத்து கிருபை. மரியாளுக்கு எப்படி உம்முடைய வசனத்தின்படி எனக்கு ஆகட்டும், வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், கடினமான காரியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாலோ, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னாலோ, அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு கனி நமக்குள்ள உண்டானால் எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணுகிறவர் தேவன், எல்லா முறையீடுகளும் முடிவுக்கு கொண்டு வருகிறவர் தேவன், எல்லா கூக்குரலையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி விடுவார். கீழ்ப்படிதலை உத்தமமாக்குங்கள்.